மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவரான அண்ணன் தாம்பரம் முருகன் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கருவாட்டு சாம்பார் அரசியலில் கொதித்து கொண்டிருந்த என்னை தூய தமிழ் தேசிய அரசியலுக்கு திசை திருப்பி அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டி நற்பாதையில் என்னை திருப்பிய செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு தமிழகம் யாரால் தலைகுனிந்தது? யாராலும் அல்ல, தமிழர்களுடைய ஏற்பட்ட தன்னினை பகை தமிழகத்தை தலைகுனி வைத்தது. 3 காலங்களாக பிரிக்கின்ற தமிழ் பேரினத்தின் வரலாற்றிலே சேர சோழ பாண்டியர்களிடத்தில் 75 முறை போர்கள் நடந்திருக்கிறது. அதனால் தமிழகம் தலைகுனிந்தது. அன்பான உறவுகளே, வரலாறை நாம் திரும்பி பார்க்காமல் எதிர்காலத்தில் புதியதொரு வரலாறை நாம் படைக்க இயலாது. அது அல்லாது 35 முறை வெளிப்புற படையெடுப்பினால் தமிழகம் தாக்குதலுக்குள்ளானது. அதனால் தமிழகம் தலைகுனிவதற்கான ஆரம்ப புள்ளி அங்கே துவங்கியது. இந்த தன்னின பகை தொன்று தொற்று நகர்ந்து கொண்டிருக்கும் போது பல்வேறு அரச படையெடுப்புகள், மௌரிய பேரரசு, சாளுக்கிய பேரரசு, சுல்தானிய பேரரசு, கடைசியாக விஜயநகர பேரரசு 1336 ஏப்ரல் 5 துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசினுடைய துவக்கம்தான் தமிழகம் அதிபாதாளத்திற்கு சென்றுவதற்கான அடிகோலிட்டது. என் அன்பான மக்களே, நாடு அடிமையுற்றது, கல்வி பறிக்கப்பட்டது. பிற்பாடு பிரிட்டிஷ் பேரரசு ஆட்சிமைக்கு வருகிறது. ஆட்சிமைக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது ஒட்டுமொத்தமாக தமிழுடைய வரலாறும் முடக்கப்பட்டிருக்கிறது. கல்வியில் மானியம் குறைக்கப்பட்டதனால் தமிழர்கள் அடுத்த கட்டத்திற்கு கல்வி கற்பதற்காக வாய்ப்புகள் கிட்டாமல் போய்விட்டது. அதனால் இந்த தமிழ் இனத்தினுடைய மாண்பும் மரபும் கலாச்சாரமும் என்னவென்று தெரியாமல் போய்விட்டது. அந்த ஆங்கிலேய பேரரசிலே ஒரு சில நல்ல மனிதர்கள், தி சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய நிலப்பரப்பை முழுதும் அளந்து வரையறுக்கிற உச்ச அதிகாரி காலின் மெக்கன்சி, பல்வேறு தமிழ் இலக்கியங்களை பல்வேறு கல்வெட்டு ஓலைச்சுவடிகளின் மொழிபெயர்த்து இந்த இனம் எப்பேற்பட்ட மாந்தரையை மிக்க இனம் என்பதை வரையறுத்து இந்த உலகிற்கு பறைசாற்றியவன் காலின் மெக்கன்சி, மார்க்ஸ் முல்லர். இதுபோன்று பல்வேறு ஆங்கில பேரரசினுடைய ஊழியர்கள் தமிழ் பேரினத்தினுடைய அந்த வரலாறை நமக்கு அளித்துச் சென்றார்கள். இங்கே பேசிய தம்பி ஒருவர் சொன்னார், ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய பெருவுடையார் கோவில் ஆரிய வந்தேரியலால் கட்டப்பட்டது என்று அப்படி பொய் பரப்பி வைத்தார்கள். 1875 முன்பாக தஞ்சை பெருவுடையார் கோவில் யார் கட்டியது என்றே தெரியாது. காரணம், வரலாறு மறைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஜெர்மனியிலிருந்து வந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஹால்ஸ் என்கிற மனிதர் இது ராஜராஜ சோழன் கட்டினான் என்று வரையறுத்து இந்த தமிழ் உலகிற்கு பிரகடனப்படுத்தினார்.
அதுபோன்று பல்வேறு தமிழ் பிரதான கலை, கலாச்சாரம், இலக்கியம், தமிழர் பண்பாடு இவற்றை இந்த ஆங்கில பேரரசு அதிலிருந்து அற்புத ஊழியர்கள் நமக்கு கடத்தி வந்தார்கள். நான் பல கூட்டங்களில் அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையை கேட்டு இருக்கிறேன். தமிழுடைய மாண்பை போற்றுவதற்காக பல்வேறு இலக்கிய சான்றுகளை அள்ளி வீசுவார். தமிழகம் ஏன் தலைகுனிந்தது என்பதற்கு பதிலாக அல்லது அதற்கு முன்பாக தமிழகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நெசவாளர்களுடைய விடுதலை மாநாட்டில் சமீபத்தில் அண்ணன் திரு சீமான் அவர்கள் பேசியதை நான் பார்க்க நேர்ந்தது. அதிலே இறைவனுக்கு ஆடை கொடுத்தவன் நெசவாளன் என்று ஒரு அற்புத வரியை அங்கே உதித்து சென்றார். நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தனன் கொடுத்த என்று பெருமனாற்று படை பார்க்கிறது. கடையேழு வள்ளல்களில் இருக்கின்ற அந்த 7 பேருடைய அந்த கொடைகளை அந்த புராண இலக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. என்கிற வல்லர் தன் நாட்டு மக்களை பார்ப்பதற்காக சாலையோரம் செல்கிற போது ஆலமரத்திற்கு அடியிலே ஒருவன் அமர்ந்திருக்கிறான். தன் உதவியாளரிடம் கேட்கும் பொழுது இவன் யார் என்று கேட்கும் போது இவன் சிவன் என்று பதில் வருகிறது. அவனுக்கு ஆடை கொடுத்த ஆகப்பெரும் சமூகத்தின் மூத்தவன் தமிழன். அப்ப இப்பேற்பட்ட ஒரு தமிழ் இனத்துடைய மாண்புமிக்க ஒரு இனத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு இது போன்று ஏன் தமிழகம் தலைகுனிந்தது என்று ஒரு தலைப்பிட்டு பேசுவது ஒரு தலைகுனிவு. என் அன்பான மக்களே, பல்வேறு காலகட்டங்களில் இந்த இனத்தினுடைய வரலாறை கடந்து வரும்போது ஒவ்வொரு பேரரசுகளும் நாடு பிடிக்கின்ற அந்த தோரணையில் பல போர்களை முன்னெடுத்து செல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராண்மை மிக்க தலைவர்களும் போர்களை நிறுத்திக் கொள்ளலாம், இதற்கு பிறகு சண்டை ஒன்று வேண்டாம் என்று ஒரு அடிப்படை அரசியலை கட்டமைத்தார்கள். உலக சமாதானமும் வர்க்க விடுதலையும் தான் இதுக்கு பிறகு நமக்கு தேவையான அரசியல் என்று அவர்கள் கட்டமைத்தார்கள். அப்படி அந்த அடிப்படை கோட்பாட்டை ஏற்ற அத்தனை உலகமாக தலைவர்களும் தன் நாட்டினுடைய எல்லை வரையறுக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட ஒரு இறையாண்மை புகுத்தப்படுகிறது. எல்லை வரையறையின் ஊடாக மாற்று நாட்டினோடு ஏற்படுகிற அந்த உறவினுடைய சட்ட திட்டங்களை வரையறுக்கிறார்கள். இந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஏன் இனம் அடிமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நான் இதை சொல்கிறேன். ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டிற்குள் இருக்கிற மொழிவழி தேசிய இனத்தினுடைய மக்களுடைய கல்வி உரிமை, அதிகார படுத்துதல் உரிமை, அரசியல் உரிமை, இது போன்ற நிகழ்வுகளுக்காக மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்பட்டதுதான் 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு. அப்போது சென்னை மாகாணமாக இருந்தது. 1969 சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டத்தினூடாக அது உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் என் மாந்தநேய மக்களே, தமிழ்நாடு என்று தமிழ் பூர்வீக மக்களுக்கு என்று ஒரு நிலப்பரப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக. வட ஆரியை படை கடந்து தென் தமிழ்நாடு ஒருங்க காண என்று சிலப்பதிகாரம் நமக்கு பாடுகிறது. இது சரியாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அதாவது கிமு 275 243 காலகட்டங்களிலே பாடுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடுகிறது. ஆனால் இன்றைக்கு சட்டத்தினூடாக, அரசியலமைப்பு சட்டத்தினூடாக தமிழ்நாடு என்று பெயர் பெற்றதை நேற்று நாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு கொண்டாடினோம். இருந்தாலும் இந்த இனத்திற்கென்று ஒரு மாண்பும் ஒரு கலை, கலாச்சார, பண்பாடும் ஒரு வரலாறும் இருக்கிறது என்பதை 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரலாறு நமக்கு இயம்புகிறது, செப்புகிறது. என் அன்பான மக்களே, உலகத்திலே மொழிவழி தேசியமாக ஒரு நாடுகள் 3 நாடுகள் பிரிந்தது. ஒரு சீன மொழியின் ஊடாகவும், லத்தீன் மொழியின் ஊடாகவும், தமிழ் மொழியின் ஊடாகவும் 3 நாடுகள் பிரிந்தது. மொழியின் ஊடாக உலகத்தில் முதல் பிறந்த 3 நாடுகள் இந்த பூமி பந்தில் இருக்கிற. அப்படி மொழிவழி தேசியமாக வந்த பிறகு இந்த நாட்டினுடைய
அடுத்த கட்ட முயற்சி, தமிழ்நாடு என்கிற அந்த நாடு நமக்கு கைவர பெறும்போது ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்தினுடைய மக்களுடைய அரசியல் அதிகாரப்படுத்துதல், வேலைவாய்ப்பு, சமூக நீதி, இடஒதுக்கீடு அந்தந்த மொழிவழி தேசிய மக்களுடைய தலைநடத்திலே போய் இருந்தது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில விஜயநகர பேரரசனுடைய வந்தேரியில் இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கைக்கு அது சென்றது. அதனாலதான் இந்த தேசம் தலை குனிந்தது. இவர்கள் சொன்னார்கள், ஆரிய வருகைக்கு முன்பாக திராவிடம் என்பது ஒன்று இல்லை, ஆனால் தமிழன் என்று சொன்னால் ஆரியன் உள்ள வந்துருவான், அதனால் திராவிடம் என்று சொல்கிறோம் என்று ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்றார். அதற்கு அடுத்தால 1949 செப்டம்பர் 17 துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் நிறுவனர் அண்ணாதுரைட்ட போய் கேட்கிறாங்க, என்னப்பா திராவிடம்னா என்னப்பா? அவருக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. டி.ஏ. சாமிநாத ஐயர் எழுதிய நூல் ஜெம் டிக்ஷனரி என்கிற நூல்ல 440வது பக்கத்துல 5வது வரியில திராவிட என்றால் தமிழ்நாடும், திராவிடர் என்றால் தமிழரும் என்று இருக்கிறது, அதனால் திராவிட தமிழர்களுக்கு என்ற எந்த வேறுபாடும் இல்லை என்று அவர் கடந்து செல்கிறார். அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி, திராவிடம் என்றால் என்னப்பா டெஃபினிஷன் சொல்லுங்க ஐயா. பிறப்பால் இந்தியர், மொழியால் திராவிடர், இனத்தால் தமிழர் என்று அவர் கடந்து செல்கிறார். தற்போது இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிடம் என்றால் என்ன மக்கள் கேட்கிறார். அவர் என்னன்னு சொல்ல தெரியாமலே பிடிப்பிதிங்க இருக்கிறார். என் அன்பான மக்களே, திராவிடம் என்றால் நாமே என்னவென்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த வளாகத்திலே பெண்ணை பாலியல் வல்லுறவு கொண்ட நிகழ்வு திராவிடம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திலே கள்ளச்சாராயத்தை ஊத்தி 70 பேரை கொன்றது திராவிடம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? குடிநீர் தொட்டிலே மலத்தை கலந்த அந்த நிகழ்வை திராவிடம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று நாம் கதை கட்டி கொண்டே போகலாம். ஆனால் திராவிடம் என்பதற்கு இதுவரையில் எந்த ஒரு டெபினிஷன் சொல்லல. ஆனால் இதற்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு பல்வேறு கட்சிகள் இருந்தது, இன்றும் இருக்கிறது. என் அன்பான உறவுகளே, ஒரு காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது, மார்க்சியம் எப்படி இருந்தது, கம்யூனிசம் எப்படி இருந்தது, இந்த கட்சிகள் எல்லாம் எதனோடு இருக்கிறது? உழைப்பு தனி மனித கடமையாகவும் அதிலிருந்து வருகிற லாபம் பெரும் முதலாளிகளுடைய உரிமையாகவும் இருக்கிறது. அதனால் சமூகத்தில் சமத்துவமின்மை இருக்கிறது. சமமான சமூகத்தை போற்ற வேண்டும் என்றால் சமூக நீதி அவசியம். இதனூடாகத்தான் மார்க்சியமும் கம்யூனிசமும் தோன்றியது. இந்த இரு கட்சிகளும் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அண்ணா அறிவாலயத்தினுடைய குளிரூட்டப்பட்ட அறையில் உறங்கி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திலே 4 வகையான கல்வி இருக்கிறது. இன்டர்நேஷனல் கல்வி, மெட்ரிகுலேஷன் கல்வி, சிபிஎஸ்இ, சமச்சீர் என்று 4 வகையான கல்வி இருக்கிறது. 4 வகையான கல்வி இருக்கிற நாட்டிலே அந்த 4 வகையான கல்வியை பயின்று வருகிற மாணவர்கள் வெளியே வரும்போது வாய்ப்புகள் சமமாக கிடைக்கப்பெறுவதில்லை. அப்போ வாய்ப்புகள் சமமாக கிடைக்கப்பெறாத பட்சத்திலே சமூகத்தில் சமத்துவம் மேலோங்குமா? சமூகத்தில் சமத்துவம் மேலோங்கவில்லை என்றால் அந்த சமூகம் நல்ல சமூகமாக இருக்குமா? அப்போ கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாவா? ஆக இந்த சமத்துவ நீதியை, இந்த சமத்துவத்தை முன்னெடுப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள், திராவிட கட்சிகள், கி வீரமணி போன்றவர்கள் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என் அன்பான சகோதரர்களே, எந்த விதமான சமரசமின்றி கை குழைந்து மெய் வளைந்து கண்ணிரண்டும் யாசித்து எனக்கு ஒரு சீட்டை கொடு, 2 சீட்டை கொடுன்னு இதுவரையில தேசிய கட்சிகளிடமோ திராவிட கட்சிகளிடமோ கை கட்டி நின்று சீட்டு கேட்காத ஒரே ஆகப்பெரும் மாமனிதர் திரு சீமான் அவர்கள். அவரை நம்பி வாருங்கள். அற்புதமான மாமனிதன், அற்புதமான சித்தாந்தங்களை உடையவர். நானே 15 ஆண்டு காலம் மாற்று கட்சியில், ஒரு தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்த ஒரு கட்சியில் 15 ஆண்டு காலம் என் நாயிலை வீணடித்து சமீபத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் அண்ணன் திரு சீமான் அவர்களுடைய கரத்தை பிடித்தேன். அவர் கரத்தை பிடிக்கும்போது அவர் சொன்ன அறிவுரை, எந்த காரணத்தை கொண்டும் நீ கட்டி வளர்த்த அல்லது நீ கட்டியிருந்து வெளியே வந்த அந்த கட்சியை பற்றி விமர்சிக்காதே, அந்த தலைவனை பற்றி விமர்சிக்காதே என்று ஒரு ஆகப்பெரும் அற்புதமான ஒரு சிந்தனையோடு
அவர் என்னை அணுகினார், என்னை ஆசுவாசப்படுத்தினார். என் நிலைமை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக என் அன்பான மக்களே, திராவிடம் இப்படி இருக்கிறது என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். தலைவனுக்கான காரணத்தை ஓரிரு வரிகளில் சொல்லுகிறார். திராவிட நாடு பத்திரிகை 8/3/1942 துவங்கப்படுகிறது. அண்ணா அவரால் துவங்கப்படுகிறது. அந்த பத்திரிகையை துவங்குவதற்கு ஒரு 500 ரூபாய் பணம் கிடையாது. காஞ்சிபுரத்தில் அருகாமையில் இருக்கிற தேன்பாக்கம் என்ற ஊர்ல அண்ணாதுரை அவருடைய சித்தியோட நிலத்தை 500 ரூபாய்க்கு அடமானத்தை போட்டு அந்த திராவிட நாடு பத்திரிகையை துவங்குகிறார் திரு அண்ணாதுரை அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைகோடி வாரிசு இன்றைக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1943 திருவாரூர் தமிழ் மன்றத்திற்கு அண்ணாதுரை பேச அழைக்கிறார் கருணாநிதி. வந்தவர் ராமையா. ராமையா யாருன்னு கிடையாது, யாரும் உங்களுக்கு தெரியலனா அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன். பேசிவிட்டு அவர் பேருந்து செலவிற்கு, அவர் போகிறதுக்கு பேருந்து செலவிற்கு பணம் இல்லை. தன் வீட்டில் இருந்த ஒரு பித்தளை அண்டாவை அட வைத்து பேருந்து செலவுக்கு, வழி செலவுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தவர் கருணாநிதி. அந்த கூட்டம், அதனுடைய வாரிசு இன்றைக்கு எலான் மஸ்க் எந்த அளவுக்கு பண பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறாரோ அதே நிலையில் உயர்ந்திருக்கிறார். ஆகிய அன்பான மக்களே, திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எதிர் வருகிற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஆதரவாகவும் வாக்குகளை செலுத்தி